உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தாம் நேரில் சென்று சந்தித்ததை முதலமைச்சர் ஸ்டாலினால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பகுதியில் நடைபெற்ற தமது 71வது பிறந்தநாள் விழாவில் பங்கேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி 6000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், உணர்வுள்ள தொண்டர்கள் இருப்பதால் தான் அதிமுக உயிரோடு இருக்கிறது என்றும் அதிமுக உறுப்பினர்கள் அதிகபட்ச பதவிக்கு வர முடியும் என்பதற்கு தாமே சான்று என்று கூறியுள்ளார். தமிழக மக்களை பற்றி கவலைப்படாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமது குடும்ப உறுப்பினர்களின் நிதியை காப்பாற்றவே ஓடோடி சென்று நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார் என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தமிழகத்தில் இருக்கின்றவரை உங்களுடைய கனவு நிறைவேறாது. உங்களுடைய கனவு காணல் நீராகத்தான் இருக்கும், பகல் கனவாகத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்னையா தியாகம் செஞ்சீங்க? குடும்பம் தான் ஆட்சி செய்யணுமா தமிழ்நாட்டில்? தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள்ல ஒருவர் வரக்கூடாதா? இந்த குடும்ப ஆட்சிக்கு, மன்னர் ஆட்சிக்கு, வாரிசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அதை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு உங்களிடத்தை நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம். நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக சாதிக்கலாம். ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அது அப்படியே தொடர்ந்து கரெக்ஷன் கமிஷன் கரெக்ஷன் அது அப்படியே ஆணிடிச்ச மாதிரி திமுக ஆட்சியில பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு சுமார் 1000 கோடி இன்னைக்கு ஊழல் நடைபெற்றதற்காக, முறைகேடு நடைபெற்றதற்காக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வந்திருக்கிறது. நீங்க உயர் நீதிமன்றத்தில் அதை விசாரிக்கலாம். நீங்க உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு தடையாணை பெற்றிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த தடையாணை நீக்கப்பட்டு விட்டால் பல பேர் எங்க இருக்கணுமோ அங்க இருப்பீங்க.